தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளாவே மின்வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல ரொம்ப அதிகமா மின்வெட்டு ஏற்படுது. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் வரைக்கும் இந்த மின்வெட்டு ஏற்படுறத பார்க்க முடியுது. இதனால பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்துல போய் பிரச்சனை பண்றதையும், போராட்டம் நடத்துறது, முற்றுகை பண்றது, இந்த மாதிரியான செய்திகள தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த மின்வெட்டுக்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மின்வாரியத்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடந்த 20 ஆண்டுகளா இந்த ஆட்சி செஞ்ச அரசாங்கங்கள் வச்சுட்டு போன கடன்களா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சில தனி மனிதர்களால தான் இந்த மாதிரியான மின்வெட்டுக்கள்லாம் ஏற்படுது. அது குறித்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் உண்மையா? இல்ல தமிழ்நாட்டுல மின்வெட்டு ஏற்படுறதுக்கு வேற எந்த காரணங்களுமே இல்லையா? நம்மளுடைய மின் தேவை அப்படிங்கிறது என்ன? அதுக்கு என்னென்ன சவால்கள் நமக்கு இருக்கு? உண்மையாவே எதனால மின்வெட்டுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், அதாவது 16,000 மெகாவாட் மின் தேவை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதுவும் குறிப்பா கடந்த 5 ஆண்டுகள்ல அந்த மின் தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, கோடை காலங்கள்ல இப்ப வெயில் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, மக்கள் அதிகமா மின்சாரத்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மின் தேவை அப்படிங்கிறது நமக்கு அதிகரிச்சிருக்கு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, 2024 மே மாதம் 2ஆம் தேதி 20,823 மெகாவாட் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதற்கு பிறகு 2025வது ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏப்ரல் மாதம், மே மாதத்துலலாம் அந்த வருஷத்துல மழை பெஞ்சதுனால அது 19,000 குறைஞ்சிருக்கு. திரும்பவும் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி அது 21,000க்கும் மேல அதிகரிச்சிருக்கு. அதாவது 21,000 மெகாவாட்டுக்கும் அதிகமா நம்ம வந்து மின்சாரத்த பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய மின் தேவை அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா தென் மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அடுத்த 10 ஆண்டுகள்ல வந்து மின் தேவை அப்படிங்கிறது 2 மடங்கா இருக்கும். மின் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் எச்சரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது யார் கையில இருக்கு அப்படின்னா, முந்தைய அரசா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, அரசினுடைய அந்த நடவடிக்கைகள்ல தான் மாற்றங்கள கொண்டு வரணும். இப்படி தொடர்ந்து மின் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மின்மாற்றிகள பல ஆண்டு காலமா அத சரி செய்யாம அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, அது பழுதடைஞ்சு போறது, அத உடனடியா சரி செய்ய முடியாம போறது, வெப்பம் அதிகமாகறதுனால அது ஓவர்லோட் ஆகி அதனால பிரச்சனை வர்றது, அது ட்ரிப் ஆயிடுறது, இப்படி நெறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு முறையான ஒரு பணியாளர்கள் வந்து இல்ல அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாடு மின் வாரியத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் அப்படின்னா 1,40,000 இருக்கு. ஆனா அதுல வெறும் 65,000 தான் நிரப்பப்பட்டிருக்கு. மிச்சம் 75,000 பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களாவே இருக்கு. ஃபீல்டுலயே 47,000 பணியிடங்கள் காலி பணியிடங்களா இருக்கிறதுனால தான், இப்போ ஒரு இடத்துல ஏதாவது மின் பற்றாக்குறை ஏற்பட்டாலோ, ஏதாவது மின்மாற்றியில பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னாலோ, உடனடியா அத போய் சரி செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதனால தான் மக்களுக்கும், அரசாங்கத்துக்கும் இடையில நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னா, சென்னை, மதுரை, கோவை மாதிரியான பெருநகரங்கள்ல துணை மின் நிலையங்கள அதிகரிக்கணும். 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா, அந்த கட்டமைப்புகள புதுப்பிக்கணும். பழைய மின்மாற்றிகள மாற்றணும். மாசம் மாசம் சரியான பராமரிப்ப நடத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த மின்மாற்றிகள் ஏதாவது பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுல மாத்துறதுக்கான அந்த பொருட்களையும் ஏற்கனவே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கணும். இப்படி இது எல்லாத்தையுமே பண்ணா கூட, இந்த ஆட்பற்றாக்குறை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அத சரி செய்யாம இங்க எதையுமே சரி செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, மின்சார பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணா கூட, அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பொறியாளர் தான் அந்த கால கூட அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதற்கு கூட ஆள் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த காலி பணியிடங்கள நிரப்பாம எதையுமே சரி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. கடந்த ஆட்சியில இருந்தவங்களும் இந்த காலி பணியிடங்கள முறையா நிரப்பாம விட்டுட்டாங்க. இந்த ஆட்சியில இருக்கிறவங்களாவது முறையான நடவடிக்கை எடுத்து காலி பணியிடங்கள நிரப்புனா மட்டும் தான் வருங்காலத்துல இந்த பிரச்சனைய நம்மளால சமாளிக்க முடியும்.